தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூப்பில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 69ஆம் சங்கீதம். இந்த சங்கீத செய்திகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய வேத புத்தகம் உங்களுடைய கையில் இருக்க வேண்டும். வசனங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வசனங்களை என்னோடு சேர்ந்து நீங்கள் பின்தொடர வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தின் செய்திகள் உங்களுக்கு மிகுந்த பயனளிக்கும். 69ஆம் சங்கீதத்தின் அடைப்புக்குறியிலே பார்க்கும் பொழுது, சோஷனீம் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஒவ்வொரு சங்கீதத்தின் அடைப்புக்குறிக்குள்ளும் அந்த சங்கீதத்தின் வரலாறு, பின்னணியம் காணப்படும். இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இது தாவீதின் சங்கீதம், ராகத் தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சங்கீதம், சோஷனீம் வாத்தியம், அந்த வாத்தியத்திலே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், இன்னும் ஆண்டவருடைய வருகை சார்ந்த வசனங்கள் இடம்பெற்ற ஒரு சங்கீதம். அது மட்டுமல்ல, சாபகாரமான பல காரியங்கள் சொல்லப்பட்ட இந்த சங்கீதம் 22ஆம் சங்கீதத்திற்கும் 110ஆம் சங்கீதத்திற்கும் இணையான சங்கீதம். இந்த சங்கீதம் 35ஆம் சங்கீதம், 40ஆம் சங்கீதம், இன்னும் 109ஆம் சங்கீதம் இவற்றோடு தொடர்புடைய சங்கீதம் என்று சொல்லலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரக்கூடிய துன்புறுத்தல்கள், அவற்றை பற்றி நீளமாக ஆழமாக இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா காலம், இன்னும் எரேமியா தீர்க்கதரிசியின் காலம், அவர்களுடைய காலங்களிலே நடைபெற்ற சில சம்பவங்கள் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சங்கீதத்தை, இந்த நீளமான சங்கீதத்தை 3 பிரிவாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதல் 28 வசனங்களிலே நிந்தைகள், அவமானங்கள், 1ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. இயேசு கிறிஸ்து நமக்காக நிந்தை சுமந்தவர், பாடு அனுபவித்தவர், நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து ரட்சிக்க அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்றெல்லாம் சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தூக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்றெல்லாம் இந்த சங்கீதத்திற்கு தொடர்புடைய வரலாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாறும் காணப்படுகிறது. இதை குறித்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த கருத்துக்கள் அங்கே சால பொருந்துவதாக நீங்கள் காண்பீர்கள். சரி, இந்த நிந்தைகள் சொல்லக்கூடிய வசனங்கள், இந்த நிந்தைகள் வரக்கூடிய வசனங்கள், அந்த வசனங்களிலே விளங்கக்கூடிய நிந்தைகளின் தன்மைகள், இவற்றை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது முதல் 2 வசனங்களிலே வெள்ளங்கள் என்று சொல்லும் பொழுது பாடுகள், எதிர்பாராத பாடுகள், திரண்டு வரும் பாடுகள், அதை நிறுத்தக்கூடாத ஒரு பாடுகள் என்று பொருள் கொள்ளலாம். 3ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட பாடுகள் வந்து அதற்காக ஜெபித்து தாவீது டயர்டாகி போனான், அவன் அதிகமாக இளைப்பாறுதலின்றி சோர்ந்து போனான் என்று சொல்லிக்கூட நாம் இந்த சங்கீதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். மனுஷன் சோர்ந்து போகக்கூடிய அளவிலே இந்த சங்கீதம் சோர்வின் அடிப்படையில் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கலாம். சோர்வான சூழ்நிலை. ஆமாம், ஜெபித்து சில காரியங்களை முன்னிட்டு நீங்கள் சோர்ந்து போகிறீர்களா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், சோதனைக்குட்படாதபடிக்கு எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சோர்வாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஏன் ஜெபத்தில் சோர்வு வருகிறது என்றால், ஜெபிக்க இடைவிடாமல் போராடி ஜெபிக்க ஒன்றும் நடக்கவில்லை. அதனால் தான் சோர்வு வருகிறது. ஆண்டவர் ஜெபத்திற்கு உடனடியாக பதிலளிக்கிறார்.
சில சமயங்களிலே படிப்படியாக பதிலளிக்கிறார். சில சமயங்களிலே அவருடைய வேலையிலே பதிலளிக்கிறார். எனவே அவருடைய வேலைக்காக நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜெபத்திலே சோர்வு வேண்டாம், ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பலன் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, சங்கீதக்காரன் தன்னுடைய குறையை இன்னும் கூறும் பொழுது தான் எடுக்காததை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லியும் 4ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். ஒன்றும் எடுக்கவில்லை, அபகரிக்கவில்லை, திருடவில்லை, மற்றவருடைய பொருட்களை கைப்பற்றவில்லை, இருப்பினும் எடுக்காததையெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமையிலே தாவீது இருப்பதாக இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அநேகருக்கு தான் அந்நியனானேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே 8ஆம் வசனம் சொல்கிறது, மற்றவர்கள் அவனை குறித்து விரோதமான பேச்சு பேசினார்கள். அவன் ஒரு குற்றமும் செய்யவில்லை, அவர்களுக்கு விரோதமாக எந்த விதமான ஒரு தகராறும் செய்யவில்லை, இருப்பினும் அவனுக்கு விரோதமாக பேசினார்கள், குற்றஞ்சாட்டினார்கள், குறை சொன்னார்கள், கோள் சொன்னார்கள். அதெல்லாம் அவன் எதிர்பாராத காரியமாக இருந்தது. அதனால் அவனுக்கு அவமானம் கிட்டியது என்று சொல்லி 12ஆம் வசனத்திலே, 9ஆம் வசனத்திலே, 19ஆம் வசனத்திலே நாம் திரும்ப திரும்ப பார்க்கிறோம். அதனாலே தாவீதுக்கு வியாகுலங்கள் பிடித்தன என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 17ஆம் வசனத்திலே, ஆமாம், உங்களை குறித்து யாராவது அவதூறான பேச்சுக்கள் பேசி கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் ஒன்றுமே தவறாக செய்யவில்லை, தவறாக பேசவில்லை, இருப்பினும் கற்பனை பண்ணி அல்லது அனாவசியமாக உங்கள் பேரிலே பொறாமையோடு உங்களை குறித்து யாராவது தூற்றித் திரிகிறீர்களா? அப்படின்னா நீங்கள் பாக்கியவான்கள். மனுஷர் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் பொய்யாய் சொல்லும் பொழுது பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி மலைப்பிரசங்கத்திலே, மத்திய 5ஆம் அதிகாரத்திலே 10ஆம் 12ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எனவே மற்றவர்கள் தூற்றித் திரிவது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்திற்காக என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தவறான குற்றச்சாட்டுகள் உங்களை தரைமட்டமாக்காது. தவறாக குற்றச்சாட்டுகள் பண்ணுகிறார்களோ, அவமானப்படுத்துகிறார்களோ, அங்கலாய்க்க பண்ணுகிறார்களோ, வியாகுலங்கள் பெருகுகின்றனவோ, வேதனைகள் வருகின்றனவோ, கவலை வேண்டாம். தவறான குற்றச்சாட்டுகள் உங்களை தரைமட்டமாக்காது. ஆனால் தவறான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது நீங்கள் அவைகளுக்கு எதிர்த்து நின்றால், பிரதிக்கிரியைகளிலோ பிரதி வார்த்தைகளிலோ நீங்கள் ஈடுபட்டால் நீங்கள் தரைமட்டம் ஆவீர்கள். தவறான குற்றச்சாட்டுகள் உங்களை தரைமட்டமாக்காது. ஆனால் உங்களுடைய பிரதி சொற்களும் பிரதி கிரியைகளும் உங்களை தரைமட்டமாக்கும். எனவே தவறான குற்றச்சாட்டுகள், கோள் சொல்லுதல்கள், புரளிகள் இவையெல்லாம் வரும் பொழுது அமைதியாக இருங்கள். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், அமர்ந்திருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது செருப்பை போட்டுக்கொண்டு மழையில் நடந்து சென்றால் ஒரு சேற்றுத்துளி நம்முடைய சட்டையில் விழுகிறது. அந்த சேற்றுத்துளி சட்டையில் விழுந்த உடனடியாக தேய்த்தால் விரலை அழுக்காக்குவோம், சட்டையும் அழுக்காக்குவோம். அப்படியே விட்டுவிட்டால் கொஞ்ச நேரத்தில் காய்ந்து அந்த சேற்றுத்துளி பொறுக்கு கீழே விழுந்து விடும், அல்லது ஒரு சுண்டினால் பறந்து விடும். அதுபோல தவறான குற்றச்சாட்டுகள் சேற்றுத்துளி போல உடனடியாக பிரதிக்கிரியைகளிலே, சொற்களிலே நாம் ஈடுபடக்கூடாது. உடனடியாக பிரதிக்கிரியைகளிலே, சொற்களிலே ஈடுபடக்கூடாது. அப்படியே விட்டுருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டுருங்க. ஆண்டவருடைய கைகளிலே உங்களுடைய சூழ்நிலைகளை ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவருடைய சித்தத்தை மற்ற காரியங்களில் ஈடுபட நீங்கள் கவனம் செலுத்துங்கள். உங்கள் சார்பிலே கர்த்தர் யுத்தம் செய்து உங்களை காத்து கொள்வார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விரோதமான பேச்சுக்களினால் உண்டாகக்கூடிய அவமானம், வியாகுலம் எல்லாருக்கும் பொதுவானவை. இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த அனுபவங்கள் உண்டு. இருப்பினும் அவரையே நோக்கி பார்த்து பிழைப்பீர்கள், பிரகாசமடைவீர்கள். அந்த வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துங்கள். இன்னும் 21ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் கசப்பான காடியை கொடுத்தார்கள் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். எங்கேயோ கேட்டது போல இருக்கிறதா? இயேசுவானவர் சிலுவையில் தொங்கும் பொழுது தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். சொன்ன உடனே அவருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, கசப்பான காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது என்ன கசப்பான காடி? வெள்ளைப்போளமும் திராட்சரசமும் கலந்த ஒரு கலவை. வெள்ளைப்போளம் கசப்பாக இருக்கும், மயக்கம் தரும். திராட்சரசம் இனிப்பாக இருக்கும். அதை வெள்ளைப்போளத்தோடு கலந்து குடித்தால் ரொம்ப கசப்பாக இருக்காது, சுமாராக இருக்கும். குடித்தால் அப்படியே தாகமும் தனியும், சரீரத்தில் உள்ள வேதனையும் குறையும், அப்படியே மயக்கம் வரும், அப்படியே மரிப்பார்கள்.
யூத பெண்மணிகள், கனமான பெண்மணிகள், ஆண்டவருக்கு பயந்தவர்கள், சிலுவையில் தொங்கி ஜீவனை விட்டு கொண்டிருக்கும் கைதிகளுக்கு காட்டக்கூடிய கடைசி கருணை இந்த கசப்பான காடி. அதை கைதிகள் கொடுத்தால், அதை கைதிகள் குடித்தால் அப்படியே மயங்குவார்கள். மரிப்பது தெரியாமலேயே, வலி தெரியாமலேயே மரித்து விடுவார்கள். இது ஒரு குளோரோஃபார்ம் போல, இது ஒரு அனஸ்தீசியா போல இதை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். சிலுவையில் தொங்கும் பொழுது அவரோ வாங்கினார், ருசி பார்த்தார், ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கசப்பான காடியை குடித்து மயக்கமுற்று வலி தெரியாமல் அப்படியே மரிப்பது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிலுவையிலே தேவன் குறித்த காலம் வரை அவர் தொங்கி உயிரை விடுவது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது. ஒருவேளை தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படி அந்த காடியை குடித்து விட்டால் உடனடியாக மயங்குவார், மரிப்பார், வேதனை தெரியாமலே உலகத்தை விட்டு கடந்து செல்வார். அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? ஒரு நன்மையும் கிடையாது. தீமை என்ன? ஏராளமான தீமைகள். அந்த காடியை குடித்தால் மயங்குவார், மரிப்பார். 6வது வசனமாகிய முடிந்தது என்ற வசனத்தை சொல்லாமலேயே செத்து போவார். 7ஆம் வசனமாகிய பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லாமலேயே ஆண்டவர் இறந்து போவார். கடைசி 2 வசனங்களை சொல்லாமலேயே அவர் இறப்பதற்கு கசப்பான காடி காரணமாக இருக்கும். எனவே அதை புறந்தள்ளினார், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அனுபவம் ஆரம்பத்திலே தாவீதின் அனுபவமாக இருந்தது. கசப்பான காடியை கொடுத்தார்கள். தண்ணீர் கொடுப்பதற்கு பதிலாக, இனிமையான பானங்கள் கொடுப்பதற்கு பதிலாக அவருடைய சத்துருக்கள் கசப்பான காடியை கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக வேளைகளில் கசப்பான காடிகள் கொடுக்கப்படுகின்றன. கசப்பு, இதையெல்லாம் புறக்கணித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்தவர்களுக்கு விரோதமான கசப்பு, மன்னியாத ஆவி, அடுத்தவர்களை நாம் பழிவாங்குதல், இதெல்லாம் கசப்பான காடிகளுக்கு ஒப்புமையான காரணங்கள். இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு, பழிவாங்குதலை விட்டுவிட்டு மற்றவர்களை மன்னித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக நிந்தைகள், 2வதாக என்ன வாசிக்கிறோம்? இந்த நிந்தைகளெல்லாம் வரும் பொழுது, நிந்தையான சூழ்நிலைகளெல்லாம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கூப்பிடுங்கள். முதல் 3 வசனங்களிலே, 13ஆம் 16ஆம் வசனங்களிலே நிந்தையான சூழ்நிலைகளை நாம் கடந்து வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். இது நீதிமான்களுடைய பண்பு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது நீதிமான்களுடைய பண்பு. நானோ என்று சொல்லி 28ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். நானோ, நான் என்ன செய்ய வேண்டும்? நீதிமான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்றால், கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி குரல் கொடுங்கள், ஜெபியுங்கள், இன்னும் ஆண்டவருக்கு காத்திருங்கள் என்று சொல்லி 3ஆம் 6ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் செயலாற்றத்தக்கதாக, நம் சார்பிலே யுத்தம் பண்ணத்தக்கதாக காத்திருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் காண்கையில், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தங்களை பெறும்படிக்கு பொறுமையானது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பொறுமை அவசியம், காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை அவசியம். காத்திருக்கக்கூடிய வேளையிலே கர்த்தர் நமக்கான காரியங்களை செய்கிறார். கர்த்தர் நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நம் சார்பிலே தலையிடுகிறார். அதே போல் அந்த காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள், காத்திருங்கள். பொறுமை உங்களுக்கு அவசியம். நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் செயலாற்றுகிறார். நீங்கள் காத்திருக்கும் பொழுது மற்ற சில கர்த்தருடைய செயல்களை, சித்தங்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். மியூச்சுவல், ஒருவருக்கொருவர் சித்தங்களை செய்வது. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்கு தேவையானதை செய்வார். இது வேதம். எனவே காத்திருங்கள், இன்னும் தற்பரை சோதனை பண்ணி பாருங்கள் என்று சொல்லி 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். வேதனை உண்டாக்கு வழி உங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழிகளிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. நித்திய வழியிலே கர்த்தர் நாள்தோறும் நம்மை நடத்தத்தக்கதாக வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று பார்த்து தற்பரி சோதனை செய்து வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாகும். ஆண்டவருக்கு வேதனையை கொடுக்கக்கூடாது.
ஒரு பாவம் பண்ணினாலும் வேதனை தான். ஒரு பாவம் பண்ணினாலும் வேதனை தான். எந்த பாவத்தையும் பண்ணக்கூடாது. குண்டூசியால் குத்தினாலும் வேதனை தான், கடப்பாறையால் இடித்தாலும் வேதனை தான். சிறிய பாவம் செய்தாலும் வேதனை தான், பெரிய பாவம் செய்தாலும் வேதனை தான். சின்ன நல்ல பாம்பு கடித்தாலும் விஷம்தான், பெரிய நல்ல பாம்பு கிடைத்தாலும் விஷம்தான். எனவே சிறிய பாவமோ பெரிய பாவமோ அதை செய்தால் கர்த்தருக்கு வேதனை உண்டாகும் என்று கருதி பாவங்களை விட்டு விலகியோடி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சற்று சகியுங்கள், சற்று நேர சகியுங்கள். நீங்கள் சகிக்க வேண்டிய சூழ்நிலை பெரு நேரமாக இருக்காது, ரொம்ப நேரமாக இருக்காது, கொஞ்ச நேரம்தான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை, ஆனால் கொஞ்ச கால வாழ்க்கையிலும் கொஞ்ச காலம்தான் போராட்டமும் உண்டு. எனவே போராடி வெற்றி பெற்று ஆண்டவருடைய மகிமை பெற்றுக்கொள்ள வேண்டியது விசுவாசியின் கடமை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறானே, அதே போல நல்ல போராட்டங்களை போராடும் பொழுது சகிப்புத்தன்மை அவசியம். சகித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பக்தி வைராக்கியம். ஆண்டவருக்காக விசுவாசத்திலே வைராக்கியமாக நிற்பது, காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லாமல், அறியாமையோடோ பாவத்தோடு ஒத்துப்போகாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்பது பக்தி வைராக்கியமாகும். இன்னும் 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது உபவாசம் என்பது கட்டாயம் அல்ல, உபவாசம் என்பது கட்டளையும் அல்ல, உபவாசம் என்பது ஒரு ஒழுங்கு. கர்த்தர் உபவாசம் செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபவாசத்திலே நம்மை தாழ்த்துகிறோம் என்று சொல்லி 35ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உபவாசம் பாவங்களின் நிமித்தமாக நாம் சிட்சைகளினூடாக கடந்து செல்லக்கூடிய ஒரு காலம் என்று சொல்லி இதை 69ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். உபவாசத்திலே அதிகமாக ஆண்டவரோடு நேரம் செலவிடுகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் காண்கிறோம். உபவாசத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. அதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 16, 18 வசனங்களிலே இப்படியாக பார்க்கிறோம். உபவாசித்து வாழும் பொழுது அதிகமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிய நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். உபவாசம் இருக்கும் பொழுது தற்பரிசோதனை செய்து பார்க்கிறோம். வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லத்தக்கதாக உபவாச காலங்கள் நம்முடைய சுய பரிசோதனை, தற்பரிசோதனை செய்து பரிசுத்தமாக வாழ ஆவன செய்கிறது. அது மட்டுமல்ல, உபவாசம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே நம்மை உருவாக்குகிறது, ஆழமாக உருவாக்குகிறது. உபவாச வாழ்க்கை இப்படியாக நமக்கு கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு அடிகோலுகிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். உபவாசம் நம்மை விடுவிக்கிறது. எஸ்தருடைய புத்தகத்திலே பார்க்கும் பொழுது அவளும் மொர்தெக்காயும் மற்ற யூதரும் உபவாசம் இருந்த பொழுது தொடர்ந்து அவருடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் விடுதலை அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த விதமான பிசாசு, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எதிலாலும் போகாதும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதலாக பிசாசு துரத்துவதற்கு கூட உபவாசம் தேவை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபவாச வாழ்க்கை ஒருவரை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துகிறது. உபவாசம் ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய பற்றுறுதியை, நம்பிக்கை காண்பிக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபவாசம் என்று சொல்லும் பொழுது அங்கும் இங்கும் ஓடக்கூடாது, பட்டினி கடந்து கொண்டு பல வேலைகளிலே வியாபாரங்களிலே ஈடுபடக்கூடாது. கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருக்க வேண்டும். உபவாசம் என்ற தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வாசம், உபவாசம். உப என்றால் பக்கத்திலே என்ற அர்த்தம், அல்லது துணை என்ற அர்த்தம். வாசம் என்றால் தங்குதல் என்பது பொருள். வாசம் பண்ணுகிறார் என்று சொல்கிறோமே, வாசம் என்றால் தங்குதல் என்பது பொருளாகும். தலைவர், உபதலைவர்
என்று சொல்கிறோமே, தலைவருக்கு பக்கத்தில் உபதலைவர். அதுபோல உபவாசம் என்றால் கர்த்தருக்கு அருகிலே தங்கி இருத்தல் என்பது பொருளாகும். உபவாசம் பண்ணுகிறவர்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், அனாவசியமான வேலைகளிலும் வியாபாரங்களிலும் ஈடுபட்டு உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் அந்த குறித்த நாளிலே, எந்த நாளிலே? உபவாசத்தின் நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க பிரயாசப்படுங்கள். இன்னும் தொடர்ந்து நீதிமான்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், யார் நீதிமான்கள்? இயேசுவின் இரக்கத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் நீதிமான்களாக எண்ணப்படுகிறவர்கள், ஆண்டவரை பற்றி விசுவாசத்தினால் பலிக்கும் தேவநீதி என்று சொல்லி ரோமர் 3 அதிகாரம் 4 அதிகாரம் 5 அதிகாரங்களிலே பார்க்கிறோம். நீதிமான்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினாலும் கழுவப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள், ஆண்டவர் மேல் பற்றுறுதி கொண்டு ஜீவிக்கக்கூடியவர்கள். இவர்கள் விழுந்தாலும் எழும்புவார்கள், அமிழ்ந்து போனாலும் எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பேதுரு கடலிலே மூழ்கிய பொழுது கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனவே சங்கடமான சூழ்நிலைகளிலே, நிந்தைகளான வேளைகளிலே செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், முதலாவதாக தேவனை துதிக்க வேண்டும். 30வது வசனத்திலே, இன்னும் அதே வசனத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னும் 33ஆம் வசனத்திலே தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இவையெல்லாம் நமக்கு ஆனந்தத்தை கொண்டு வரும், நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். சந்தோஷத்தின் அடிப்படைகள் இவைகள்தான். ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செலுத்தி அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் ஜீவ புஸ்தகத்தில் நாம் பெயர் எழுதப்படத்தக்கதாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைகள் நமக்கு அடிகோலுகின்றன. எப்படி? யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களோ, யாரெல்லாம் மறுபடியும் பிறந்தவர்களோ அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சில பெயர்கள் கிறுக்கப்படுகின்றன. ஆண்டவருடைய சித்தம் செய்யாமல், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், பரிசுத்த வாழ்க்கை வாழாமல் இருக்கும் பொழுது எழுதப்பட்ட பெயர்கள் கூட கிறுக்கப்படுகின்றன என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தன்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தன்னுடைய பெயரை கிறுக்கிக் கொள்ளுமாறு மோசே ஜெபித்ததாக யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் சில பெயர்களோ ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாமல், இன்னும் கிறுக்கப்படாமல் புழுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். புழுதியிலே எழுதப்பட்ட பெயர்கள், மனம் திரும்பாதவர்களுடைய பெயர்கள். இந்த பெயர்கள் புழுதியிலே, புழுதி என்றால் அசிங்கம், அருவருப்பு, காற்றடித்தால் புழுதி பறக்கும், அந்த பெயரே அழிந்துவிடும். ஆக புழுதியிலே பெயர் எழுதப்படாமல், எங்கே எழுதப்பட்டிருக்கிறது புழுதியிலே? எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே புழுதியிலே எழுதப்படாமல் புத்தகத்தில் எழுதப்படத்தக்கதாக ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். ஆக முதலாவதாக நிந்தைகள், இரண்டாவதாக நீதிமான்கள், மூன்றாவதாக நேசிக்கிறவர்கள். 29ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது நானோ என்று ஆரம்பிக்கிறது வசனம். ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரை நேசிக்கிறவர்கள் யார்? அவரை நம்பி நேசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள். 29ஆம் வசனம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக கர்த்தருக்கு பிரியமானவர்கள். விசுவாசமின்றி தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசமின்றி தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். மத்தேயு 3ஆம் அதிகாரம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் விசுவாசிகள், கீழ்ப்படுகிறவர்கள், கொடுக்கிறவர்கள் என்றெல்லாம் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது சாந்த குணமுள்ளவர்கள். 32ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. சாந்த குணம். உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தெரிந்திருப்பதாக என்று சொன்னால் உங்களுடைய சாந்த குணம் ஒரு சாட்சியின் குணம். மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய அளவிலே நீங்கள் பொறுமைசாலிகள், சாந்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். இன்னும் 32ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவனை தேடுகிறவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனை தேடுகிறவர்கள் என்றால் தேவனுக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து
முழு இடத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்கிறவர்கள். இப்படிப்பட்ட மக்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பிரியமானவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள், தேவனை தேடுகிறவர்கள், இவர்கள் எல்லாரும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள். பூமியையும் பரலோகத்தையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் என்ற கருத்தை 35ஆம் வசனம் சொல்லி நமக்கு முடிக்கிறது. அவர்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்மை கட்டி எழுப்புகிறார், காத்து கொள்ளுகிறார். ஆண்டவருடைய கட்டி எழுப்புதலுக்கும் காவலுக்கும் நம்முடைய ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எத்தனையோ நிந்தனைகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் முதலாவதாக நாங்கள் பாக்கியவான்கள் என்று அறிந்து உம்முடைய இரத்தத்தினால் இரக்கத்தினாலும் எங்களை ஜீவியத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நீதிமான்களாக எண்ணப்பட்டு ஒவ்வொரு நாளும் உம்மை நேசிக்கக்கூடிய நேசத்தை, அன்பை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தரித்து கொண்டு உம்மை பின்பற்றி வாழத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.